இல்லாமல்ல அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு நேயர்களே, பக்தர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ குரோதி வருஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ் வருஷம் மொத்தம் 60 ஆண்டுகள் உடையது. இந்த 60 வருஷத்தை தான் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும். ஸோ மற்ற ஆண்டுகளுக்கெல்லாம் எண்ணிக்கை தான் கணக்கு. இப்போ இங்கிலீஷில் எடுத்துட்டிங்கனாக்கா 1800, 1900, 2000, 2100, 2200 அப்படி போயிட்டே இருக்குமே தவிர, இப்போ தமிழ் புத்தாண்டுகளை பொறுத்தவரையில் 60 ஆண்டுகள். அப்படியாக இந்த வருடம் குரோதி வருடம். வருஷத்தின் பேரை கேட்கும் போதே நமக்கு எல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி, ஏதோ ஒரு பெரிய டிஸ்கஷன் வைக்கிற மாதிரி தோணும். அந்த அளவுக்கு குரோதி வருஷமாக இருந்தாலுமே கூட மழை அதிகமானதாக இருக்கும் இந்த வருஷத்தில். மெயினாக ராஜா செவ்வாய் பகவானாக வருகிறார். செவ்வாயும் சனியும் இந்த வருஷத்தில் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். கிரக மாற்றங்கள் நிறைய நிகழப்போகுது. இந்த கிரக மாற்றங்களில் மெயினாக இந்த வருஷத்தில் சனியுடைய வக்ரம் இருக்குது. சனியுடைய வக்ரம் 12 ராசிக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகுது. சனி வக்ரம்னா நம்ம பார்க்க போகிறோம் எப்பப்போ வரப்போகுது. அதாவது ஜூலை மாதம் 15 தேதிக்கு மேலே அந்த சனியுடைய வக்ரம் நிகழப்போகுது. அதே போல் புரட்டாசி ஐப்பசி மாதத்தில் குருவுடைய வக்ரம் நிகழப்போகுது. அப்போ இந்த சனி வக்ர காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது. அப்போ இந்த வருடம் முழுவதுமே கூட 2024 ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் 2025 ஏப்ரல் 14 தேதி வரை இந்த ஒரு வருட காலம் இந்த கிரக அமைப்புகளை கொண்டு, ரிஷபராசி குரு இருக்கிறாரு, கும்பத்தில் சனி இருக்கிறாருன்னா இந்த கிரக அமைப்புகளை கொண்டு என்னவெல்லாம் நடக்கப் போகுது, குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகுது, என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாருங்கள் தமிழ் புத்தாண்டு ராசிகளை பார்க்கலாம். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு வருஷம் முழுவதும் உங்களுக்கு அற்புதமான அனுகூலமான ஒரு காலம். அற்புதமான காலமாக தமிழ் புத்தாண்டு கன்னிராசிக்கு அமையப்போகுது. இதனால் வரையில் ரொம்ப கஷ்டங்கள்னா காரிய தடைகள்னா கன்னிராசிக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு வீண்பழி அவமானமோ, ஒரு மான அவமானங்களோ, அல்லது ஒரு வீண் பழியோ, அபாண்டமான பொய்யெல்லாம் அவங்க மேலே சுமத்திருப்பாங்க. அப்போது பொறுமை காத்த கன்னிராசி நேயர்களே, இதோ நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நேரம் உங்களுக்கு வந்துவிட்டது. இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் கன்னிராசிக்கு 90% அதிகப்படியான நன்மை. 90% இருக்கிறதுலே ரொம்ப நல்ல ராசி எதுன்னு கேட்டாக்கா, மேஷத்துக்கு பிறகு நான் சொல்லுவேன் கன்னி ராசிக்கு தான் ரொம்ப நல்ல நேரம்னு சொல்லுவேன். நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக இருப்பீர்களே ஆனால் நான் நிச்சயமாக அவங்கள மீட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு கூட நினச்சிக்கிட்டு இருக்கேன். யாருமே இனி உங்களுக்கு யாருடனுமே கூட்டணி தேவையில்லை, தனித்தே நீங்கள் நிற்கலாம். மக்களோடு மட்டுமே கூட்டணி அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு எனர்ஜி, ஒரு எக்ஸ்ட்ரா பவர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கன்னிராசி அன்பர்களே, தனித்து செயல்படக்கூடிய காலம். இனி கூட்டு முயற்சி உங்களுக்கு சரிபட்டு வராது. பயமே தேவையில்லை. ஆனால் உங்கள் மனசு பயப்படும். நாம் இது தனியாக செய்ய முடியுமா, இந்த பிஸ்னஸ் இந்த தொழிலை நாம் தனித்து செய்யலாமா, மன பயம் மன குழப்பம் வேண்டவே வேண்டாம். கன்னிராசி என்பவர்களே, என் பேச்சை நம்புங்க, தைரியமாக இருங்க. எந்த வேலையும் தனித்த முறையில் செயல்படுங்க. கூட்டுத்துறையில் வச்சுக்காதீங்க, பார்ட்னர்ஷிப் வச்சுக்காதீங்க, கூட்டணி வச்சுக்காதீங்க. நிச்சயமாக 10 விஷயத்தில் 2 விஷயம் ஜெயிப்பீங்க. 10 சீட்டுனா நீங்கள் கண்டிப்பாக 2 சீட்டு 5 சீட்டு ஜெயிப்பீங்க. கூட்டணி தேவையில்லை. ஒரு தனித்து செயல்படக்கூடிய காலமாக இந்த காலம் அமைகிறது கன்னிராசி நேயர்களே. அப்போ 90% கன்னிராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல முன்னேற்றத்தை தருகிறது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுது. காரணம் என்ன?
7 ராகு இருக்காரே சாமி, 7 ராகு இருந்தால் அது கண்டத்துக்கு சமமானதாச்சே. கண்டமாம் 2 7 8 கரும்பாம்பும் சனியும் சேர்ந்தால் அப்போ ராகு உத்திரட்டாதியில் போகும்போது என்ன ஆகும்? கண்டம் ஏற்படுமா? அங்கே குருவுடைய வீட்டிலிருந்து குருவுடைய பார்வை பெறப்போகிறார் ராகு. அந்த ராகு என்ன பண்ணுவாருங்க? குருவை போய் டச் பண்ணுவார். 3:11 குருவும் ராகுவும் பேசிக்கொள்வார்கள். இது எல்லாவற்றுக்கும் மேலே நீங்கள் எப்படி சாமி கன்னிராசிக்கு 90% நன்மைன்னு சொல்கிறீங்க? ஏன் கூட்டணியே வேணாங்கிறீங்க? ஏன் பார்ட்னர்ஷிப்பே வேணாங்கிறீங்க? ஏன் யாருமே நம்பாதீங்க, நீங்கள் மட்டும் தனித்து செய்யுங்கன்னு ஏன் சொல்கிறீங்க? அந்த அளவுக்கு கன்னிராசிக்கு எப்படி நல்லா இருக்குன்னு உறுதியாக சொல்கிறீங்க, தைரியமாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், குருவுடைய பார்வை இந்த வருஷம் முழுவதும் கன்னிராசி நேயர்களே, இந்த வருஷம் முழுவதும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் முதல் பார்வையாக 5வது பார்வையாக கன்னிராசியை பார்க்கிறார். அப்போ இந்த கன்னிராசியை குரு பார்க்கின்ற காரணத்தினாலே எப்பேற்பட்ட கஷ்டமும் தூள் தூளாக உடைந்து சிதறி போகும். பதறிய காரியம் சிதறி போகும் என்பதை போல குருவுடைய பார்வைப்பட்ட ராசி கன்னிராசிக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தூள் தூளாக சிதைந்து ஓடும். கன்னிராசி அன்பர்களே, தொழில் சிறப்பாக இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். குறிப்பாக அரசியல் தலைவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். அதே போல் அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ அந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க, அரசு அதிகாரிகள், உயர்ந்த ரேங்க்லேருந்து நல்ல ஹையர் பொசிஷன்லேருந்து கடைநிலை ஊழியர்கள் வரை யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ, நிச்சயமாக இந்த வீண்பழி அவமானங்கள் ஆரம்பத்தில் சொன்ன அந்த வீண்பழி அவமானங்கள், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், செய்யாத குற்றங்களுக்கான சிறை தண்டனைகள், நான் செய்யவே இல்லை சாமி, நான் தப்பே பண்ணல, என் பேர் இப்படி பண்ணிட்டாங்க, நான் சும்மா சிம்பிளாக இப்படி தான் பண்ணேன், இதுக்காக என்னை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, என்கொயரி நடக்குது, அல்லது திரும்ப அந்த கேஸ் நடக்குது, நான் வந்து வின் பண்ணணும். அதே போல் பதவி போட்டிகள், மெயினாக பதவி போட்டிகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், எத்தனையோ இடத்துல நம்ம அந்த பதவி போட்டிகளை பார்க்குறோம். அவனுக்கு அந்த போஸ்டிங் கொடுத்துட்டாங்கன்னா உடனே 4 பேர் சேர்ந்து கேஸ் போட்டுறது, இல்லை அவனை போய் ஒரு மாட்டி விட்டுறது, சட்ட சிக்கலை போய் மாட்டி விட்டுறது, அப்புறம் என்கொயரி போய் மாட்டின்னு முழிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி எதிரிகளுடைய தொந்தரவுகள், இப்படி கன்னிராசி என்பர்களே உங்களுக்கு இன்னும் நிறைய சப்ஜெக்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு டீப்பாக நம்ம என்னிடத்துல அந்த வாராகி இடத்திலே வரக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் அதிகம். உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களோட அந்த கஷ்டம்னு வர்றது அதிகம். அப்போ அந்த நிலையில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் விலகப் போகுது. இந்த வருடம் முழுவதும் கன்னிராசிக்கு சிறப்பான ஒரு வருஷமாக அமையப் போகிறது. அதே போல் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், மடாதிபதிகளாக இருக்கலாம், ஆன்மீக தலைவர்களாக இருக்கலாம், சன்னியாசிகளாக இருக்கலாம், ஆலய திருப்பணிகள், அந்த ஆலயத்தை எடுத்து திருப்பணிகள் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், கும்பாபிஷேகம்லாம் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது கைங்கரியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். அப்போ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கூட, ஏன்னா குரு கேது தொடர்பு ஆன்மீகம் சம்மந்தப்படுது. பெரிய பெரிய ஆன்மீக தலைவர்கள் கூட, மடாதிபதிகள் கூட ஒரு மான அவமானங்களுக்கு ஆட்பட்டிருக்கலாம், அல்லது அவங்களுக்கும் செய்யாத குற்றங்களுக்கான சிறை தண்டனைகள், ஜாமீன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருக்கலாம். அப்போ அதுவும் விலகும் கன்னிராசி அன்பர்களே. அப்போ அதுவும் விலகும். ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆன்மீக பெரியோர்களுக்கெல்லாம் நல்ல வருடமாக, சுப வருடமாக இந்த குரோதி வருடம் அமைகிறது. அப்போ தொழில்கள்லாம் எப்படி இருக்கும், தொழில் அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும்? கன்னிராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் நிச்சயமாக பிஸ்னஸ் நல்ல முறையில் டெவலப் ஆகும், வளர்ச்சிகள் இருக்கும். உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும்.
வேலையில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் அமையும். ரொம்ப நாள் ஆகுது சார் வேலைக்கே போகலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட நிச்சயமாக புதிய வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் கன்னிராசி என்பர்களே, ஒரு 48 வயசாகிடுச்சு, 52 வயசாகிடுச்சு, ஸோ நான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா, எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்லாம் சொல்லக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி நேயர்களே, இப்போ வரக்கூடிய இந்த குரோதி வருடமான தமிழ் புத்தாண்டு வரப்போகிறது. அந்த பலன் தான் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்கனவே நல்ல காலம் வந்துடுச்சு, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கொண்டு ஒரு கேள்விக்குறி உங்கள் மனசில் ஏற்பட்டிருக்கும். அது இல்லாமல் குரு பயிற்சியும் வருது. தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்தோடனே ஏப்ரலில் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குதுன்னா 14ஆம் தேதியில் மே 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகுது. ஸோ நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க தான் போகுது. அப்போது இது நாள் வரைக்கும் இருந்த குரு, அஷ்டம குரு 9ல் மாற போகிறார். குரு தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தார், இப்போ அவர் நல்லா ஆயிடுவார். அவர் வந்துடுறார். முன்னமே உங்கள் ராசியில் கேதுவும் 1ல் 7ல் ராகு இருந்தாங்க, சனி 6ல் இருந்தார். அதனால் நற்பலன்கள் தான் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா கண்ணிலையும் மீனத்துலேயும் ராகு கேது இருந்தாலே கெடுபலங்கள் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது சாஸ்திரம். கன்னி ராகு, மீனம் கேது இது நன்மை செய்யக்கூடிய இடமாக தான் அவங்களுக்கு, அவங்க எந்த ராசியில் இருக்காங்க அவங்க அந்த சொந்தமாக ஆக்கிக்குவாங்க அந்த ராசியை. இது ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த கன்னி ராகுவும் மீனம் கேதுவும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் உங்களுக்கு அந்த நற்பலன்கள் வந்துக்கிட்டு இருந்துன்னு சொன்ன வந்தேன். இப்போது குருவால் கெடுபலன் ஏற்பட்டிருந்தது, அது இப்போ விலகிடுச்சு. குருவும் 9க்கு வந்துட்டார். கன்னிராசிக்காரர்கள் இதுவரைக்கும் தடை தாமதம், கிடைக்காமல் போனது, கிட்ட திரும்பி போனது எல்லாமே உங்களுக்கு இனிமேல் கிடைக்க போகுது. எழுந்ததை பெற போகிறீங்க, விற்க வேண்டியதை விற்க போகிறீங்க, வாங்க வேண்டியதை வாங்க போகிறீங்க, எல்லாமே நடக்கும். கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு உதவிகரமாக இருப்பீங்க, பிரபலமாவீங்க, எல்லாராலும் பேசப்படுவீங்க, இதெல்லாமே நடக்க போகுது. பொதுவாக 9ல் குரு வந்துட்டாலே ஓடி போகணுன்னு 9ஆம் இடத்துல ராஜான்னு சொல்லுவாங்க. பல இடங்கள் போயிட்டு வருவீங்க, பல பேரை சந்திப்பீங்க. பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களாம் நல்லா பேச்சு திறமை உள்ளவங்க, எல்லோரும் பேச்சாலே வரக்கூடியவங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கனால நீங்கள் இனிமேல் உங்கள் பழக்க வழக்கங்கள், நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் நல்லதே பேசுங்க, அவங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக பேசுங்க. இருந்தாலும் கன்னிராசிகள் நான் ஒன்று சொல்லிப்பேன், அதிகமாக பேசக்கூடாது. நீங்கள் அதிகமாக பேசுகிறவங்க தான், அதனால் குறைவாக பேசுங்க. அந்த எதுக்கு பேசணுமோ அதுக்கு மட்டும் பேசுங்க, மற்றதுக்கெல்லாம் பேச வேண்டாம். இப்படி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு வர்ற காலத்தில் உங்களுக்கு நன்மையாக தான் நடக்க போகுது. கரெக்டான கேள்விக்கே கரெக்டான பதில் சொல்லுங்கள். புத்திமதி சொல்கிறீங்களா, 2 வாரத்தில் சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். பொதுவாகவே புத்திமதி வாலண்டியர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சாஸ்திரம். உங்களை கேட்டாங்கன்னா சொல்லுங்கள், இல்லைன்னா விட்டுடுங்க. இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு வெள்ளி வட்டார பழக்கம் நல்ல நன்மை நடக்க போகுது. புது புது நட்புகள் தொடரப்போகுது. அவங்க மூலிமா நல்ல ஆதாயம் கிடைக்க போகுது. குடும்பத்தில் நல்ல மன மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை வராமல் போயிடும். குழந்தைகள் குட்டிகளுடைய அவங்களுடைய பிரச்சனை வராமல் இருந்தால் நீங்கள் குழந்தை குட்டியில் யோசிப்பீங்க. இதில் பதிவில் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கணவன் மனைக்குள்ளே அடிக்கடி சண்டை சச்சரவு பிரச்சனை இருந்தாலே அவங்க குழந்தைங்களை கவனிக்க மாட்டாங்க. இது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். அதனாலேயே நிறைய குழந்தைங்கள்லாம் பாதிப்பு ஏற்படும், ஆண் இருந்தாலும் பெண் இருந்தாலும். இதனால தான் கெட்ட வழியில் போகிறது, நட்பு வட்டாரத்தில் போயிட்டு அவங்களோட பழகி வீட்டில் இப்போதான் சண்டையாக இருக்குன்னு சொல்லிட்டு திசை மாறுறது. இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, நிறைய குழந்தைங்களுக்கு ரொம்ப கெட்ட பழக்கம் தான் நடந்திருக்கு. சின்ன சின்ன குழந்தைங்களாமே காணப்போகுது. கெட்ட வழியில் அவங்கள கொண்டு போகிறாங்க, அவங்கள கெட்ட செய்கையெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. இதெல்லாமே நடக்குது. இதெல்லாம் எதனால்? அவங்க பெற்றோர்கள் குழந்தைங்களை கவனிக்காதனால தான். பெற்றோர்கள் கண்ணும் கருத்துமாக அதுவும் ஆண் குழந்தையோட பொம்பளை குழந்தை ரொம்ப கவனிக்கணும். ஆனால் இப்போ கவனிக்கிறது இல்லை யாரும். விளையாடிட்டு இருந்த குழந்தை போகுது, காணப்போகுது, இறந்துடுது. இதெல்லாம் ஊரெல்லாம் பேசப்படுது. இதெல்லாமே கண்ணில் பார்க்குறோம், காதில் கேட்குறோம். இதெல்லாம் எப்படி நடக்குது? பெற்றோருடைய நேரடி கண்காணிப்பு இருந்தால் இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அதனால் நீங்கள் கணவன் மனைக்குள்ள ஒற்றுமையாக இருக்கணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். அப்போ குழந்தை குட்டிகளும் உங்கள் பேச்சை கேட்பாங்க. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவங்களோட பேசிகிட்டு இருங்க, அவங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுங்க, நீங்கள் பட்ட அனுபவங்கள்லாம் சொல்லுங்கள்.
அப்போ தான் அவங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க. என்ன தான் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தாலும் காலேஜில் படிச்சுட்டு வந்தாலும் நம்ம பெற்றோர்கள் சொல்கிற அனுபவம், உலக வாழ்க்கை தத்துவம் அம்மாவோட அப்பாவுக்கு நல்லா தெரியும். அப்பா நிறைய இடம் போயிருப்பார், வந்திருப்பார், எப்படியோ காப்பாற்றிருப்பார், குடும்பத்தை கஷ்டப்பட்டிருப்பார். அதெல்லாம் சொல்லணும். பெரும்பாலுமே பார்த்திங்கனாலே இந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய அன்பு, அம்மாவுடைய வளர்ப்பு தான் எல்லாருக்கும் தெரியுது. அப்பாவுடைய கஷ்டம், அப்பா எப்படி சம்பாதிச்சார், அப்பா எப்படி மனைவியும் குழந்தைங்களும் காப்பாற்றினார், அதெல்லாம் அவர் மறைச்சிடுவார், சொல்ல மாட்டார். அது எப்போ தெரியும்? அவருடைய மறைவுக்கு அப்புறம் தான் தெரியும். இதுதான் நடந்துட்டுருக்கு, இதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த இதை மாற்றிடுங்க. அந்த மாதிரி ஒரு நடைமுறை வேண்டாம். நீங்கள் இருக்கிற உயிரோடு இருக்கும்போதே உங்கள் கஷ்ட கட்டஸ்லாம் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லலாம் கூட உங்கள் நண்பர் மூலமாக சொல்ல வைங்க. இதெல்லாம் இது நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தைங்க கெட்டு போகாமல் இருப்பாங்க. நீங்கள் பட்ட கஷ்டத்தெலாம் சொன்னால் கண்டிப்பாக குழந்தை கெட்டு போக மாட்டாங்க. உங்கள் அப்பா மேலே அவ்வளோ அன்பு ஆதரவு வரும். அப்பா தானே கண்டிப்பானவர். தாய் சொல்மிக்க தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு எதுக்கு சொன்னாங்க? அப்பா பேச்சு தான் எல்லா பசங்களும் கேட்கணும். அவரோட பட்ட அனுபவம் சொல்லும்போது அதை கேட்டு நடக்கணும். நீங்கள் சொல்ல முடியலனா கூட உங்கள் நண்பு வகையில் உற்றார் உறவினர்களை சொல்லி பசங்களை சொல்லுங்கள். நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் சொல்லுங்கள். நீங்கள் நல்லது பண்ணாலும் சொல்லுங்கள், கெட்டது பண்ணாலும் சொல்லுங்கள். கெட்டதெல்லாம் என்ன அனுபவப்பட்டீங்களோ அதையும் சொல்லுங்கள். எல்லாமே செஞ்சால் பசங்க நல்லா வந்துடுவாங்க, உஷாராக இருப்பாங்க, ஜாக்கிரதையாக இருப்பாங்க, எல்லாத்துலேயும் மீண்டு வந்துடுவாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இந்த ராசியில் கேது பகவான் இருந்து இப்போ ராசியை குரு பகவான் பார்க்குறார். இப்போது குருவை ஆண்டு கிரகங்களை கருத்தில் கொண்டு தான் நம்ம பலனை சொல்ல போகிறோம். இந்த குரோதி ஆண்டு எப்படி அமையப்போகிறது, இந்த கன்னி ராசிக்கு நல்ல பலன்களை தருமா அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போது குரு பகவான் பொறுத்தவரையிலையும் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வந்தாச்சு. ரிஷபம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு 9ஆம் இடத்தில் குரு. ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. அப்படின்னாக்கா அந்த குரு பகவான் உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய இருக்கிறார். பாக்கியமான ஒரு இடம். பாக்கியஸ்தானத்தில் குரு வந்துட்டாருன்னு சொன்னால் எல்லா பாக்கியமும் கிடைக்கும். ஈஸிலி டு கெட்டுன்னு இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி போராடி ஜெயிக்க தேவையில்லை, எல்லாம் அது தானாக நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதுவும் 9ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே பாக்கியஸ்தானங்க. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலம் கிடைக்கும். அதாவது பாக்கியம் என்பது இந்த காலகட்டத்தில் பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா 9ல் குரு இருக்கார். விடுபட்ட தடைப்பட்ட பாக்கியங்கள் இப்போ எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர் இருக்கிறார். இப்போது 9ஆம் இடம் என்பது ஸ்தான பலமாகிறது. 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் கோச்சார ரீதியாக வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அல்லவா. அப்போ 9ஆம் இடம் சிறப்பு. தந்தைக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும். தந்தையால் உங்களுக்கு சிறப்பு. அவரும் உங்களுக்கு நல்லது செய்வார். பாக்கியமான ஒரு நிலை. ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கோயில் குளங்களுக்கும் போயிட்டுருப்பீங்க. தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். ஒரு சிலர் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் அப்படின்னு ஆன்மீக பயணமாக கூட டூர் போயிட்டு வருவீங்க. ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். இந்த 9ஆம் இடம் என்பது இந்த இளைஞர்களாகட்டும், இல்லை வெளிநாட்டுக்கு போகணும், உயர்கல்விக்காக போகணும், உள்ள உத்தியோகத்துக்காக போகணும், இல்லை சொந்த தொழிலுக்காக போகணும் அப்படின்னா எதற்காக செல்கிறீர்களோ உங்கள் அபிலாஷை கண்டிப்பாக நிறைவேறும், சாத்தியமாகும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஸ்தான பலத்தை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸ்தான பலம் அங்கேருந்து ராசியை பார்க்குறார். ராசியில் கேது பகவான் இருந்து கடந்த ஆண்டு போட்டு நீங்கள் பாடாப்படுத்துச்சு உங்களை. கேது தனிமை விரும்பி, ஏகாந்த விரும்பி பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அப்படி இப்படின்னு பிரச்சனை இருந்தது. இப்போவும் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை தான். பட்டு இந்த கேது உங்களை ரொம்ப கெடுத்தார் ராசியில் இருந்து. இப்போது கேது இருந்த போதிலும் குரு பகவான் பார்வை கோடி நன்மையாக இருப்பதால் ராசியை அதாவது குரு பார்க்குதுன்னு சொன்னால் தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும்.
சமூகத்தில் அதாவது விடுபட்டிருந்த இல்லை டேமேஜ் ஆகியிருந்த பேர் புகழ் இப்போ மறுபடியும் திரும்ப கிடைக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு ஆண்டு. கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வாக்கினை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அது மட்டுமல்ல, ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஞான மார்க்கம், அதாவது ஆன்மீகத்தில் நாட்டங்கள் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா, அடுத்தது 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். இந்த முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துருந்தார். எடுத்த முயற்சியெல்லாம் சக்ஸஸ் ஆகலை கடந்த ஆண்டு. இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் நல்ல கருத்து வேறுபாடு, வம்பு சண்டை அப்படின்னு ரொம்ப சண்டை போட்டிங்க, வாக்குவாதம் இருந்துச்சு, பிரிவினை இருந்துச்சு. ஆனால் இந்த ஆண்டு சனி பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் குரு பார்வை கோடி நன்மை. அப்போ இளைய சகோதர சகோதரிகள் வீட்டுக்கு நீங்கள் போக, அவங்க உங்கள் வீட்டுக்கு வர, ஒரு பரஸ்பரம் ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றியை தேடி தரும் என்று சொன்னால் மிகையாகாது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டப்போகிறது. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு சந்தோஷமான தகவல் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது 5ஆம் இடம் குரு பார்வை. இப்போ 9ல் குரு இருக்காரா, ராசியை பார்க்குறாரா, 5 பார்க்குறாரு. 1, 5, 9 லிங்க் இருந்தாலே உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டுன்னே சொல்லலாம். இந்த ஆண்டு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்குறார். இந்த பூர்வ புண்ணியத்தை அடையக்கூடிய, பூர்வ புண்ணியத்தை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இது அமைகிறது. ஏற்கனவே விடுபட்ட தடைப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது நடக்கும். பூர்வீகத்திலிருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகலும். பூர்வீகத்தில் ஏதாவது வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டை, பங்காளிங்க சண்டைன்னு இருந்திருக்கும். பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருந்திருக்கும். அதெல்லாம் அகன்று இன்றைக்கி சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக மாறக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு பூர்வீக சொத்து பிரிச்சுக்காதவங்களும் பூர்வீக சொத்து பிரிச்சுக்கலாம். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, பங்குச்சந்தை, ஸ்பெக்குலேஷன் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு இந்த ஆண்டு சந்தோஷமாக இருப்பீங்க. ஓரளவுக்கு மன நிம்மதி. 5ஆம் இடம்ன்றது மனம் சம்பந்தப்பட்ட இடங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. குரு பார்வையில் இருக்கிறதால சந்தோஷமாக இருப்பீங்க. மற்றபடி உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இந்த 6ஆம் இடத்து சனி பகவான் விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார். இந்த கன்னி ராசியில் பிறந்த இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும். வானமே எல்லை என்று சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உத்தியோகத்துக்காக, அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம், நீட் எக்ஸாம், அதாவது டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, இது போன்ற எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செலெக்ஷன் ஆகி நீங்கள் அதுக்கு தயாராகக்கூடிய ஒரு நிலை. அல்லது ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறீங்க, அந்த ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு 10ஓட 11 இருந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் 1, நம்பர் 2 பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துவார். வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எல்லா இடத்துலையும் இது வரைக்கும் உங்களுக்கு மேலே வேலை பார்த்தவங்க, உங்களுக்கு கீழே வேலை பார்த்தவங்களும் உங்களை ஒரு பொருட்டாகவே எண்ணலை. ஆனால் இப்போ பார்த்தா எல்லோரும் உங்களை மதிப்பார்கள். உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க உங்கள் பேச்சை கேட்பாங்க. உங்கள் பாஸு, உங்களுக்கு மேல் அதிகாரி, இவங்கெல்லாம் கூட உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போது சனி பகவான் உங்களுக்கு நல்லதே செய்வார். 6ஆம் இடம் சனிக்கு ஸ்தான பலம், சூப்பரான இடம்.